நாம பாக்குற இந்த உலகம், இந்த யதார்த்தம் மட்டும்தான் உண்மையா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம, நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விசித்திரமான உலகம் இருக்கா? வாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற இந்த மர்மமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம். நம்ம யதார்த்தத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கே கேட்டு பாருங்களேன். ஒரு ரூம்ல இருந்து நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குமா? நீங்க பார்க்காதப்போ அதோட நிலைமை என்ன? இந்த கேள்விக்கு குவாண்டம் இயற்பியல் சொல்ற பதில் பிரம்மாண்டத்தை பத்தி நாம வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே மாத்தி போட போகுது. இப்போ ரெண்டு வார்த்தைகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு சூப்பர் பொசிஷன், இன்னொன்னு குவாண்டம் பின்னல். இதுங்க வெறும் சயின்ஸ் வார்த்தைகள் கிடையாது, யதார்த்தத்தோட விதிகளை உடைக்கிற திறவுகோல்கள். சூப்பர் பொசிஷன்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு காயினை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சுத்திட்டே இருக்கும்போது அது தலையா பூவா? குவாண்டம் இயற்பியல் படி அது ரெண்டுமே தான். அதே மாதிரிதான் ஒரு குவாண்டம் துகள், நாம் அதை பார்க்கற வரைக்கும் அதோட சாத்தியமான எல்லா நிலைகள்லயும் ஒரே நேரத்துல இருக்கும். அடுத்தது குவாண்டம் பின்னல். ஐன்ஸ்டீனே இத தொலைதூர அமானுஷ்ய செயல்பாடுன்னு சொன்னாரு. அதாவது ரெண்டு துகள்கள் பிரிக்கவே முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்கும். இது ஒரு மேஜிக் இரட்டை காசு மாதிரி. ஒன்னு நீங்க டாஸ் பண்ணி அது தலன் விழுந்தா, இன்னொன்னு பிரபஞ்சத்தோட அடுத்த மூலையில இருந்தா கூட அதே நொடியில அது பூவா மாறிடும். நடுவுல எந்த சிக்னலும் போக தேவையில்ல. நம்ம உலகத்துல எந்த ஒரு தகவலும் ஒளியை விட வேகமா போக முடியாது. அதுதான் பிரபஞ்சத்தோட ஸ்பீட் லிமிட். ஆனா குவாண்டம் பின்னல்ல இந்த கனெக்ஷன் உடனே நடக்குது. நேரத்தையும் தூரத்தையும் அது கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த குவாண்டம் விதிகள்லாம் வெறும் அணு உலகத்துல நடக்கிற விசித்திரம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது காலம், வெளி, காரண காரியம்னு நாம நம்புற எல்லா அடிப்படை விஷயங்களையும் கேள்வி கேக்குது. சரி, இந்த காரண காரிய விதி எப்படி உடையுதுன்னு பார்க்கலாம். பொதுவா காரண காரியத்தை நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஒரு பந்த உதைக்கிறீங்க, அது காரணம். அது பறந்து போய் செவுத்துல மோதுது, அது விளைவு. காரணம் முதல்ல, விளைவு ரெண்டாவதா. ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஆனா குவாண்டம் பின்னல் இந்த சாதாரண விதிய தூள் தூளாக்குது. இது இயற்பியலோட அஸ்திவாரத்தையே ஆட்டிப்பாக்குது. பின்னப்பட்ட துகள்கள்ல எது காரணம், எது விளைவுன்னு சொல்லவே முடியாது. ஒரு துகள்ல நடக்கிற மாற்றம் இன்னொரு துகளை உடனடியா பாதிக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற பொருள்கள் தனித்தனியா இல்ல, நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான, கண்ணுக்கு தெரியாத வழிகள்ல ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. குவாண்டம் பின்னல் நம்ம இடத்தை பத்தின புரிதலை மாத்துற மாதிரி சூப்பர் பொசிஷன் நம்ம நேரத்தை பத்தின புரிதலை மாத்துது. சொல்லுங்க, உங்க எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்னா, இல்ல அது பல சாத்தியக்கூறுகளோட தொகுப்பா? நம்ம எதிர்காலத்தை நாம எப்படி பாக்குறோம்? ஒரு பார்வை அத ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி பாக்குது. ஒரே பாதை, ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. ஆனா குவாண்டம் பார்வை எதிர்காலத்தை பல கிளைகளா பிரியற ஒரு ஆறு மாதிரி பாக்குது. நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்மள ஒரு புது கிளைக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் நம்ம யதார்த்தமா மாறுது. அப்போ விதிங்கிறது ஏற்கனவே எழுதி வச்ச புத்தகம் கிடையாது. அது சாத்தியக்கூறுகளோட ஒரு பரந்த நிலப்பரப்பு. நம்ம செயல்கள், நம்ம தேர்வுகள் மூலமா அந்த நிலப்பரப்புல நம்ம சொந்த பாதையை உருவாக்குறோம். நாம விதியோட பார்வையாளர்கள் இல்ல, அதோட பங்களிப்பாளர்கள். சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ஆழமான, திகைக்க வைக்கிற ஒரு கட்டத்துக்கு வரும். சாத்தியக்கூறுகளோட உலகத்தை நாம அனுபவிக்கிற இந்த ஒத்த யதார்த்தமா மாத்துறதுல பார்வையாளரோட பங்கு என்ன? ரெடியாருங்க, உங்க மனச மொத்தமா மாத்த போற ஒரு விஷயத்துக்குள்ள நுழையிறோம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு குவாண்டம் காயின் சுத்துது. நீங்க அதை பார்க்கும்போது அது தலையா விழுகிற ஒரு பிரபஞ்சமோ பூவா விழுகிற இன்னொரு பிரபஞ்சமோ ஒரே நேரத்துல உருவாகுது. நீங்க ஒரு முடிவை தேர்ந்தெடுக்கல, யதார்த்தமே ரெண்டா பிரியுது. இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில நீங்க காஃபிக்கு பதிலா டீயை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா, அந்த இன்னொரு தேர்வை நீங்க செஞ்ச ஒரு இணை பிரபஞ்சம் இருக்கலாம். ஆமாம், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் ஒரு புது யதார்த்தத்தை, ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்கலாம். இது வெறும் கற்பனை இல்ல, இது பல உலகங்கள் கோட்பாடுன்னு சொல்லப்படுற ஒரு சீரியஸான அறிவியல் விளக்கம். இதன்படி எண்ணவே முடியாத அளவுக்கு பிரபஞ்சங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம பிரபஞ்சம் மாதிரியே உண்மையானது. நீங்க செய்ய தவறின ஒவ்வொரு தேர்வும், நீங்க போகாத ஒவ்வொரு பாதையும் எங்கேயோ ஒரு பிரபஞ்சத்துல நிஜமா நடந்துட்டு இருக்கு. நாம இப்போ அறிவியலோட எல்லைக்கே போயிட்டோம். குவாண்டம் இயற்பியலும் உணர்வு நிலைங்கிற மர்மமும் சந்திக்கிற ஒரு புதிரான இடம் இது. இது இன்னும் நிரூபிக்கப்படாத ஒண்ணு, ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்புது. சில விஞ்ஞானிகள் நம்ம உணர்வு நிலைய ஒரு குவாண்டம் நிகழ்வா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கட்டமைப்புகள்ல குவாண்டம் விளைவுகள் நடந்து அதுதான் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கலான்னு சொல்றாங்க. இது இன்னும் நிரூபிக்கப்படலதான்.
ஆனா நம்ம மனசு பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான குவாண்டம் லெவல்ல இணைஞ்சிருக்கலாங்கிற சாத்தியக்கூறை இது காட்டுது. சுய விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் அப்படின்னா என்ன? ஒருவேளை பல சாத்தியக்கூறுகள் கொண்ட குவாண்டம் கடல்ல இருந்து உங்களுக்கான ஒரு யதார்த்தத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கிற சக்தி தானா அது? ஆக துகள்கள்ல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம பயணிச்ச இந்த பகுப்பாய்வுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? யதார்த்தங்கிறது திடமான கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அது ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு, நிகழ்தகவுகளால ஆனது. இன்னும் ஆச்சரியமா, நாமளும் அதுல ஒரு பங்கு வகிக்கிறோம். யதார்த்தம்ங்கிறது முடிவே இல்லாத சாத்தியக்கூறுகள் கொண்ட ஒரு கடல்னா, உங்க தேர்வுகள் மூலமா, உங்க கவனம் மூலமா எந்த யதார்த்தத்தை நீங்க உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.